ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். குபேரனின் அருளும் கருணையும் துணையும் எப்பொழுதும் உங்கள் இல்லங்களில் நிரம்பி வழியட்டும். இன்று நாம் ஆகஸ்ட் மாதத்துடைய ராசி பலன் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் ஆடி 1ஆம் தேதியே பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு பயிற்சியாகி அவருடைய வீட்டுக்கு அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் உங்கள் ராசி அதிபதி உட்கார்றாரு. அது உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமாக வந்து நிற்கிது. அப்படி நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் புத்தியை கொண்டு உங்களுக்கு பண வரவு வரப்போகுது, பயணத்தினால் பண வரவு வரப்போகுது. இது ரெண்டும் நடக்க போகுது. குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்பமாக பேசி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா 2ஆம் தர யோகமாக தரக்கூடியது உங்களுக்கு இந்த புதனும் சனி பகவான் அவருடைய பார்வையில் போய் உட்கார போகிறாரு உங்களுக்கு. அப்படி உட்காரும் பொழுது முதல் தரமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே வந்து ஜம்முன்னு உட்காந்துருக்காரு இல்லைங்களா? அப்படி அவர் ஜம்முன்னு உட்காரும் பொழுது நல்ல பலனை கொடுத்துருவார். உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது ஒரு விஷயம், இந்த உங்கள் ராசி அதிபதி போய் உட்கார்றது வந்து சந்திரன் வீட்டில் போய் உட்கார்றாரு. அது ஓரளவுக்கு கொஞ்சம் நட்பு வீடு தான் அவருக்கு, ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் அங்கே வந்துடாது. அதனால் நல்ல ஒரு பலனை கொடுப்பதற்காகவே அவர் அங்கே போய் உட்காரும் பொழுது குடும்பத்தில் வந்து குதூகலங்கள் வரும், நல்லா இனிமையாக பேசுவீங்க, சண்டை சச்சரவுகள் எதுவும் இருக்காது. உங்களுக்கு உங்கள் புத்தியை கொண்டு சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன வரவு வந்து சேரப்போகுது உங்கள் இல்லத்துலங்க. சரிங்களா? 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன் அவர் அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பார். 2.5 நாளைக்கு ஒரு ராசியில் தான் நிற்பார். அவர் பிடிக்க முடியாது. சந்திரன் ஓரளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருவார். அப்போது இந்த சந்திராஷ்டம தினங்கள் இல்லாமல் மற்ற தினங்களில் உங்களுக்கு நல்லதை பண்ணிட்டு போயிடுவார் சந்திர பகவான். அதனால் அதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 3ஆம் அதிபதி சூரியன், ஒரு சமமான கிரகம் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு. முயற்சி அடையாமல் எப்படி பணம் வரும்? தனக்காரகர் வீட்டில் போய் உட்காந்துட்டாரு. ஒரு முயற்சி ஸ்தானாதிபதி உட்கார்ந்தது இல்லாமல் அஷ்டமாதிபதியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வரக்கூடிய அது வரைக்கும் உங்களுக்கு தன வரவு பண வரவு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் இதெல்லாம் வராது. தொழிற்சாலைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு அவங்களோட கீழே வேலை பார்க்குறவங்களுடைய சப்போர்ட்டு இருக்காது. கார்பரேட் கம்பெனியோ இல்லை இதுலேயோ வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் சூரியன் ஹையர் ஆஃபீஸர் பாஸு அவர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு நல்ல லாபம் வர திட்டு வேற கிடைக்கும். நீங்கள் நல்லா செஞ்சுருப்பீங்க, அதுக்கு பாராட்டு இல்லாமல் ஒரு திட்டு கிடைக்கும். அடுத்தது நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு உங்கள் மேலே பழி சுமத்தி அதை வந்து அவசரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக செய்வாங்க. கவனமாக 16ஆம் தேதி வரைக்கும் இருந்துக்குங்க. அப்புறம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சூரியன் வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து அவர் வீட்டில் அவர் ஆட்சி பலத்தோடு உட்காருவார். சமமான கிரகம், ஒன்றும் பெருசாக கெடுத்துட மாட்டார், நல்லதே பண்ணுவார், கவலைப்பட வேண்டாம். அடுத்தது 4ஆம் இடத்து அதிபதியே உங்கள் ராசி அதிபதி புதன். அந்த புதன் பகவான் புனர்பூச நட்சத்திரத்துக்குள்ளே என்ட்ராகி போக போகிறாரு. பூசம் அடுத்தது ஆயிலன்ட்டு போயிட்டுருப்பார் இந்த மாதம் முழுவதும். அவர் அப்படி போயிட்டுருக்கக்கூடியவர் இந்த சுகஸ்தானத்துக்கு அதிபதி அங்கே சுக்கிரனோட சேர்ந்து நிற்கிறாரு. புதுசாக யாராவது பழைய வண்டியை கொடுத்துட்டு வண்டி வாங்கணுன்னா இந்த நேரத்தில் மாற்றிக்கிங்க, வாய்ப்புகள் வருது. வாய்ப்புகள் எப்பயும் ஒரு முறை தாங்க வரும், அதை நம்ம தவற விட்டுறக்கூடாது, அது பார்த்துக்கங்க. ஆனால் ராகு உட்காந்துருக்கார் ராசியில். அவர் ரொம்ப நாளாக இருக்கார். பிரம்மாண்டமாக ஏதாவது ஆசைப்பட வச்சு கையில் நமக்கு பழைய வண்டியை விற்றா ஒரு 50,000 ரூபா வருது, என்கிட்ட ஒரு 50,000 ரூபா இருக்குதுன்னா ஒரு ஏதோ ஒரு 1.5 லட்சத்துக்கு வண்டி வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, 2 வீலர் காரும் அப்படி தான். ஆனால் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இல்லை நான் வாங்கினா ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்கு தான் நான் 2 வீலரே வாங்குவேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. சரிங்களா? அதனால் கையில் இருக்க பணத்துக்கு தகுந்த மாதிரி வாகனத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு சிறப்பான காலகட்டம். வாய்ப்புகள் இப்போ வருது. அடுத்தது தாயுடைய உடல்நிலை. தாயின் உடல்நிலை பார்த்தீங்க அப்படின்னா
4ஆம் இடம் தாய். அந்த சந்திரன் அவரு அந்த அந்த சந்திரன் தாய் காரக கிரகம், அது சுத்திக்கிட்டே இருப்பாரு. அடுத்தது இந்த புதனானவர் அங்க போயி குருவில உட்கார்ற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. சனியில உட்காரும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள குடுக்கும். பூச நட்சத்திரத்துக்குள்ள என்ட்ராகும் பொழுது. அடுத்தது சிம்ம ராசிக்குள்ள வந்து புதன் பகவான் அங்க வந்து புதன் பகவான் சிம்ம ராசிக்கு ஆடி 17ஆம் தேதி வரப்போறாரு. அப்படி அவர் சிம்ம ராசிக்கு அங்க வந்து உட்காரும் பொழுது, இந்த புதன் பகவான் சூரியனும் புதனும் ஓரளவுக்கு நல்ல நட்பு கிரகங்கள் தான். அங்க வந்து உட்காருவாரு. இந்த சுகஸ்தானத்துக்கு வந்து முயற்சி ஸ்தானத்துல அந்த இடத்துக்கு விரயத்துல வந்து உட்காருவாரு. 4ஆம் இடத்துக்கு. அப்படி உட்காரும் பொழுது ஆடி 17க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன உடல் உபாதைகள் இதெல்லாம் உங்க தாய்க்கு கொடுக்கறதுக்கான காலகட்டம் இருக்குதுங்க. அத கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு இது பண்ணிக்கலாங்க. பிரச்சனைய சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது 5ஆம் இடம், குழந்தைகள் ஸ்தானம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்க ராசியிலேயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. நட்பு கிரகம் தான் வந்து உட்காந்துருக்காரு. நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். சூப்பராக உட்காந்து குருவோடைய பார்வையில் நிற்கிறாரு. அப்படி நிற்கும் பொழுது குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அவங்களால் பேரும் புகழ் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆன்லைனில் நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா சொல்கிறான்னு பாராட்டினாலே ஒரு புகழ் தான் இன்னைக்கு இருக்கிறதுல. சரிங்களா? ஸோ அதனால் குழந்தைகளால் நீங்கள் ஒரு பெருமிதப்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தில். அடுத்தது 6ஆம் இடத்து செவ்வாய். அவர் போய் 10ல் நிற்கிறாரு உங்கள் ராசிக்கு. அடுத்தது அவர் 11க்கு பயிற்சியாகி வந்து உட்கார போகிறாரு செவ்வாய் பகவான் ஆடி 16. சூரியன் பயிற்சி ஆகிற அதே ஆடி 16 அன்னைக்கு வந்து உட்கார போகிறாரு. அப்படி அவர் உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் பகவான் 10ல் இருக்கும்போது தொழில் இதெல்லாம் நல்ல விருத்தி ஆகுங்க. 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கும்போது ஷட்பலத்தில் பலமாக நிற்கிறாரு. அப்போ நல்ல வீரியம், தைரியம், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல சுறுசுறுப்பாக யார் அசராமல் உழைப்பீங்க. எல்லாம் நடக்கும். பேர் வராது, அதுக்கப்புறம் வரும். சூரியன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் பேர் வரும். அதனால் கவலைப்படாதீங்க. நல்ல உழைப்பை தரக்கூடியவராக இருக்கார். ஆனால் சனியின் பார்வையில் நிற்கிறாரு. செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட கடன் வாங்குற மாதிரி இருக்கும். தொழிலை நான் விருத்தி பண்ணுறேன், இல்லை எனக்கு வந்து நான் இந்த புதிய தொழில் இப்போ போய் பண்ணுறேன், இந்த ஆடி முடிஞ்சோடனே ஆவணியில் ஆரம்பிக்கிறேன், அப்படிலாம் செய்யாதீங்க. ஏன்னா ஆடி 1ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஆவணி வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஆகஸ்ட் 17லேருந்து 31 வரைக்கும் ஆவணி வந்துடும். அப்போ போய் நான் தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நின்றுடாதீங்க தயவு செய்து. கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமோட, இப்போதைக்கு நேரம் சரியில்லை, பண்ணாதீங்க. செவ்வாய் நவுந்து ஆடி 16க்கு அப்புறம் வந்துட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்கள் எடுக்கிறது எக்ஸ்ட்ராப்ளைஸ் பண்ணுறதுல ரொம்ப சிறப்புங்க. அடுத்தது 7ஆம் இடத்து அதிபதி. 7ஆம் இடத்துலேயே குரு வக்கரமாகி உட்காந்துருக்காரு. அதுவும் சுக்கிரனை பார்க்குறாரு. அடுத்தது 2ஆம் வீட்டு அதிபதியும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நாளாவது பார்க்குறாரு. ஏன்னா 1/8க்கு நைட்டு மிட் நைட்டில் தான் அவர் பயிற்சி ஆகுறாரு உங்கள் ராசி அதிபதி. அப்படி பார்க்கும் பொழுது அவர் என்னதான் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் குரு தான் இல்லைங்களா? கொஞ்சம் நல்லது பண்ணி தான் ஆகணும். அவர் சத்தமாக பார்வையை வேற பார்த்துக்கிட்டு இருக்காரு சுக்கிரனையும். கணவன் மனைவி ஒற்றுமை, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இவங்க எல்லோரும் உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக, நல்ல சப்போர்ட்டிவாக நல்லா இருப்பாங்கங்க. அப்போ சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கவலைப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. நல்ல ஒரு தாம்பத்தியம், நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடம். 8ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதி சனி பகவான் அங்கேயே வக்கரமாகி இருக்காரு. உங்களுடைய உடல்ல சில உபாதைகளை கொடுக்கும். கால் வலிக்கிறது, சரிங்களா? ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு சின்ன விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா அஷ்டமாதிபதி சனி அங்கே உட்காந்துருக்காரு. அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதியான சூரியனை சத்தமாக பார்வையாக ஆடி 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் பார்க்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அங்கே கொஞ்சம் ஏதாவது உபாதைகளை அவங்க கொடுக்கணுங்க. அதனால் கொஞ்சம் வந்து அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும், சரிங்களா? அடுத்தது 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்து அதிபதியே இந்த சனி பகவான் இங்கே வந்து 8ல் உட்காந்துருக்காரு. அப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் ஆகஸ்ட் 16 வரைக்கும் உங்களுக்கு அவப்பெயர், சொல், திட்டு இதெல்லாம் வாங்கி வைப்பார், குடும்பத்திலையும் வெளியிலையும். ஆனால் இவர் பாக்யாதிபதியாக சனி பகவான் இருந்து அவர் அந்த வீட்டுக்கு விரயத்தில் வந்து உட்காந்துருக்காரு. இருக்கக்கூடும் பொழுது
சூரியனை வேற சமசத்தமா பார்வையா சூரியன் தந்தை காரக கிரகம், சூரிய பாவத்து அதிபதி காரக கிரகத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் 16 வரைக்கும் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் பாதிப்புகள் இருக்கும். தினமும் எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகளை மறக்காம எடுத்துக்கணும். உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது. அடுத்தது 10ஆம் அதிபதி. அடுத்தது உங்க 10ஆம் அதிபதி உங்க ராசிக்கு 7ல போய் நிற்கிறாரு குரு பகவான். லாபஸ்தான அதிபதி வந்து செவ்வாய் பகவான் உங்க 10ல வந்து உட்கார்றாரு. அப்படி உட்காரும் பொழுது தொழில் இதெல்லாம் வீரியமா செயல்படுவீங்க. அரசியல்வாதிகள் எல்லாருமே நல்லா வந்து உழன்னு உழைப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் உழன்னு உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஆகஸ்ட் 16ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11ஆம் இடம் உங்கள் லாபஸ்தானத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் வந்து இருப்பார். ஸோ அப்போ இந்த உழைக்கிற உழைப்புகள்லாம் அப்போ வருமானம் கொடுக்கலையே இந்த குரு பகவான் அப்படின்னு நீங்கள் ஒரு விரக்தியில் ஒரு 16 நாள் வந்து என்ன நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன், இவ்வளோ இது பண்ணுறேன், எனக்கு பேருக்கு நல்ல பேரே வரல, கெட்ட பேராக வருது அப்படின்னு வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லாருமே. ஏன்னா அரசு கிரகம் செவ்வாய், இங்கே சூரியன், எல்லாமே இங்கே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி நிற்கிது. அப்போ ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல வந்து சூரியன், 7ஆம் இடத்துல வந்து குரு. அப்போ 3, 7, 11 சம்மந்தப்படுது. அப்போ இந்த காம திரிகோணம் அப்படிங்கிறது இந்த 3, 7, 11. அப்போ உங்களுக்கு ஆசையால் வரக்கூடிய துன்பங்களை வந்து கொடுத்துரும். அதனால் ரொம்ப ஆசைப்படாமல், ஏன்னா இவங்க 3 பேருமே தர்மம், அதாவது செவ்வாயாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே தர்ம கிரகங்கள். அப்போ இந்த தர்ம கிரகங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு நல்ல, அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு 16 நாள் கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு வருது. அதை ரொம்ப ஆசைப்பட்டு குறுக்கு வழியில் எதுவும் போயிடாதீங்க. ஏன்னா தர்ம திரிகோணத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காம திரிகோணத்தில் வந்து தர்ம கிரகங்கள் நிற்கும் பொழுது உங்களை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். அதனால் யாரெல்லாம் கார்பரேட் கம்பெனியோ அரசியல்வாதிகளோ அரசாங்க வேலையில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் தயவு செஞ்சு தர்மத்தின் வழியாக யார் என்ன சொன்னாலும் என் வேலையை நான் பார்க்குறேன், எனக்கு எப்போ பேரும் புகழும் வருதோ அப்போ கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மாத இறுதியில் நல்ல ஒரு பாராட்டு, வெற்றி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அது ஒரு பெரிய சிறப்புங்க உங்களுக்கு. ஏன்னா அதாவது ஒரு காம திரிகோணத்தில் வந்து தர்மாதிபதிகள் நிற்கும் பொழுது, செவ்வாய் சூரியன் குரு நிற்கும் பொழுது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு உங்கள் முயற்சி அத்தனையும் வெற்றி அடையுங்க. அதனால் எல்லோராலையும் 7ஆம் இடங்கிறது நீங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாமே. அப்போ அது மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் வரப்போகுது. அதே தான் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி. உங்கள் சுக்கிரனே வந்து உங்கள் ராசியில் வந்து உட்காந்து குருவோட பார்வையில் இருக்கார். அதனால் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதுக்கு முன்னாடி முயற்சிகள்லாம் எடுத்து வச்சுருக்கணும். நான் சமையலுக்கு எல்லாத்தையும் ரெடியாக வச்சாதான் என்னால் போய் அடுப்பில் நின்று சமைச்சு பேர் வாங்க முடியும், நல்லா சமைக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் அங்கே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாய்ப்புகள் வாப்பா அப்படின்னு 16ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் போய் உட்காந்ததுக்கப்புறம் கூப்பிட போகிறாரு, போகிறீங்க, செய்ய போகிறீங்க. என்னதான் செவ்வாயும் புதனும் உங்களுக்கு செவ்வாயும் புதனும் பகை கிரகமாக இருந்தாலும், குரு உங்களுக்கு பாதகாதிபதியாக பகை கிரகமாக இருந்தாலும் கூட இடையில சனின்னு ஒருத்தர் நிற்கிறாரு, பாக்யாதிபதி 8ஆம் இடத்துல வந்து நிற்கிறாரு. இருந்தாலும் கூட நிற்கிற திரிகோணங்களுக்கு பலனை கொடுத்தணும். தன் வீட்டுகள் ஆட்சியாக வந்து உட்காடுறாங்க செவ்வாயும் சூரியனும். அப்போ அவங்க கண்டிப்பாக நல்லதே பண்ணணும். சூரியன் சமமான ஒரு கிரகம் தான், உனக்கு எடுத்துட மாட்டார் உங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா புதனுடைய தாக்கம் இல்லாமல் இங்கே எந்த கிரகங்களும் பெருசாக செயல்பட முடியாது. அவரோட புத்தி கொஞ்சம் வேணும். அதனால் கவலைப்படாமல் இந்த காலத்தில் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 12ஆம் அதிபதி வந்து உங்கள் ராசியிலே இருக்கார். லாபம் வரப்போகுது, பணம் கையில் வரப்போகுது. அது விரையாதிபதி உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருக்காரு. சுக்கிரனும் புதனும் நல்ல நட்பு கிரகங்கள். அதனால் ஐடியா பண்ணி நீங்கள் கிளியராக டேட்டா போட்டு முதல்ல கடன் இருந்தால் கடன் அடைங்க, நகை கடன் இருந்தால் நகை கடன் அடைங்க, வீட்டு லோன் இருந்தால் கையில் பணம் இருக்கும் பொழுது வீட்டு லோனை போய் அடைச்சிங்க. ஸோ இவ்வாறாக நீங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய பணத்தை எல்லாம் சுப செலவுகளாக மாற்றிக்கிங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து அடுத்தது ஏதோ ஒரு செலவுக்கு ஏதோ ஒன்று நகையோ ஏதோ சேர்த்து வாங்கி வைக்கணுமா, அப்படி வந்து செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்க அந்த செலவுகளை. ஏன்னா விரையாதிபதி வந்து உட்கார்ந்துருக்காரு உங்கள் ராசியில். சுக்கிரன் நட்பு கிரகம், முதல் தரமான ஒரு யோகத்தை கொடுப்பாரு. குரு பார்க்கறதுனால பொன் பொருள் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
சரிங்களா? ஆனால் ஆசையினால் வரக்கூடிய துன்பத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் காமத்தெறி குடத்துல நிற்கிறாங்க. பேராசை பற்றாதீங்க. அது ஒன்று தான். 16ஆம் தேதிக்கு அப்புறம் தயவு செஞ்சு பேராசை பற்றாதீங்க. குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, கவலைப்பட வேண்டாம் நீங்கள். ஏன்னா உங்கள் ராசியிலே வந்து இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு கவலை வேண்டாம். சரிங்களா? அது மாதிரி யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து மட்டும் கொஞ்சம் போட்டுறாதீங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் ராகும் நிற்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது ஒன்று வந்து க பாதகாதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால நல்லதை கொடுத்துருவாரு. கேது கூட நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்கள் ராசி இதை. அடுத்தது புதன் பகவான் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெயர்ச்சி ஆகி கடகத்துக்குள்ளே போகிறாரு. அடுத்தது சிம்மத்துக்குள்ளே போவார். 3ஆம் இடம் முயற்சி தனம் வீட்டில் அவர் ராசி அதிபதி ஒரே மாதத்தில் இந்த 2 இடத்துலையும் போய் நிற்க போகிறாரு. அப்போ 2ஆம் இடத்துக்குள்ளே நிற்கும் பொழுது பண வரவு தன வரத்துக்கெல்லாம் நான் செவ்வாயோட சேரும் பொழுது, ஏன்னா செவ்வாயோட திரிகோணத்தில் சந்திப்பாங்க, அப்போ போய் கடன் மட்டும் வாங்கிட வேண்டாம். செவ்வாயும் உங்கள் ராசி அதிபதியும் சந்திக்கும் பொழுது சனியின் பார்வையில் புதன் நிற்பார். கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா உங்கள் பேரில் வாங்காமல் வீட்டில் மற்றவங்க பேரில் வாங்குங்க, இல்லை கட்டுற மாதிரி வாங்குங்க. கொஞ்சம் வந்து இந்த கடனை வாங்கக்கூடிய நேர காலங்களை கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஸோ பஞ்சாங்கத்தில் இருக்கும், உங்களுக்கு தாராபலன் இருக்கிறதுல இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் நல்ல நாளில் போய் கடனை வாங்கிடுங்க. பணம் கேட்ட இடத்துல கொடுப்பாங்க. அது பின்னாடி நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி. இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்ருக்காருங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு 6ஆம் இடத்த அதிபதியான செவ்வாய் பகவான் 10லேயும் அப்புறம் 11லேயும் போய் உட்கார்றாரு. உங்கள் இதை 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய புதனை வந்து பார்ப்பாரு. அப்புறம் திரிகோணத்தில் பார்க்குறாங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊறுகாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் போடுவாங்க, இல்லை எலுமிச்சம்பழம் போட்டுருப்பாங்க இல்லைங்களா? குபேரனுடைய சம்பத்து அது. சரிங்களா? அந்த குபேரனுடைய சம்பத்தை நீங்கள் ஊறுகாயை எடுத்துக்கங்க, கொஞ்சமாக எடுத்துக்கங்க. அது எதுக்காகன்னா சுக்கிரன் குரு இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் எடுக்கணும். சுக்கிரன் விரையாதிபதி உங்கள் ராசியில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அதனால் அந்த குபேர சம்பத்து உங்கள் உடலுக்குள்ளே கொஞ்சம் போகணும். ஊறுகாயை எடுத்துக்கங்க. 2வது பலாப்பழம் சாப்பிடணும். இந்த பலாப்பழம் காரகத்துவத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அதை எடுத்துக்கணும். குருவோட காரகத்துவம் அது. அது கொஞ்சம் எடுத்துக்கணும். வக்ரமாகி உட்காந்துருக்காங்க. அது உங்களுக்கு நிறைய புரோட்டீனும் ஃபைபரையும் கொடுக்கும். அது இப்போ உங்களுக்கு உடல் நலத்தில் தேவை. அதை கொஞ்சம் எடுத்துக்கங்க. இது வந்து நீங்கள் உங்களுடைய சுய பரிகாரமும் உங்களுடைய உடலுக்கும் எடுத்துக்கக்கூடியது. சரி. இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி எல்லாம் எந்தெந்த தேதிகளில் நீங்கள் நல்லது நடக்கும். நான் சொன்னேன் இல்லையா, கடன்லாம் வாங்கணுன்னா கூட இந்த தேதியில் போய் வாங்குங்க, திருப்பி அடைச்சிடலான்னு. ஏன்னா நான் முதல்ல வந்து பண வரவு, அதிர்ஷ்டம், சுப செய்தி, புதிய தொடர்புகள் எல்லா வழக்கு கிழக்கு எல்லாத்துலேயும் வெற்றி அடையக்கூடிய நாட்கள். அடுத்தது நான் விபத்து, வதை, தீமை, தொல்லை, துயரம், இழப்பு, களவு போகிறது, இந்த தேதிகளை பற்றி, கடன் தொல்லை, இதெல்லாம் பற்றி அடுத்தது சொல்கிறேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அப்போ நீங்கள் இந்த தேதி எல்லாமே ஆங்கில தேதி, ஆகஸ்ட் மாதம் ஆங்கில தேதிங்க. இந்த தேதிகளில் நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த தேதியில் எதை செய்யணும் அப்படிங்கிறது கிளியராக நான் சொல்லிடுறேங்க. சரி. உங்கள் ராசியில் மிருகசீரிஷபம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ மிருகசீரிஷபம் 6, 7, 15, 16, 17, 24, 25 இதில் 17ஆம் தேதியை ஒதுக்கி தள்ளிடுங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு அது வந்து நல்லவரா கெட்டவரான்னு தெரியாமல் நிற்கிது இந்த தேதிகள். ஒரே நாளில் 2 நட்சத்திரம் வர்றதுனால தயவு செய்து அந்த 17ஆம் தேதியில் நல்லதும் செய்ய வேண்டாம், கெட்டதும் செய்ய வேண்டாம். வீட்டில் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? திருவாதிரை 7, 8, 17, 25, 26. புனர்பூசம் 8, 9, 17, 18, 26, 27. இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு பண வரத்து, புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு எல்லாமே நன்மையாக இருக்கக்கூடிய தேதிகள். அடுத்தது மிருகசீரிஷபம் 3, 8, 12, 17, 21, 26, 30. திருவாதிரை 4, 9, 13, 18, 22, 27, 31. புனர்பூசம் 1, 5, 10, 14, 19, 23, 28. இந்த தேதிகள் விபத்து, தொல்லை, துயரம் எல்லாம் வந்து ஏற்படும். பொருள்கள் களவு போகிறது, ஞாபக மறதி, இதெல்லாம் வரும். ஸோ இந்த தேதிகளை வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் பொழுது கையோடு நீங்கள்
பூஜை ரூமில் சுவாமியை கும்பிட்டுட்டு உங்களுக்கு விபூதியோ குங்குமமோ எது வைப்பீங்களோ நெற்றியில் ஏதாவது ஒன்று நெற்றியில் இட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பாக்கெட்டில் எப்பயுமே ஒரு சின்னதாக பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானும் அடுத்தது ஆஞ்சநேயர் ஃபோட்டோவும் எப்பயுமே இருக்கணுங்க. அவர் துணையோடு நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க. நல்லபடியாக பத்திரமாக வீடு வந்து சேருவீங்க, கவலைப்பட வேண்டாம். ஆனால் வணங்கிட்டு போகணும். அவங்கள வணங்கிட்டு நீங்கள் அதை போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கையில் இருக்க பொருட்கள் களவு போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப பத்திரமா செயல்பாடு செய்யணும். இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னா 2, 3, 4, 30, 31. ஸோ இந்த தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வருதுங்க. அப்போ இந்த இதில் வந்து ஒரு நல்ல முக்கிய நிகழ்வுகளோ முக்கிய முயற்சியோ இல்லை முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்தால் கூட இந்த நாட்கள்லேயே நீங்கள் செய்யாமல் இருக்கிறது சிறப்புங்க. சிறுதூர பயணமோ இல்லை பெருதூர பயணமோ இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இல்லை எனக்கு போய் தாங்க ஆகணும் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக பூஜை ரூமில் போய் விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லும் வெள்ளருக்கு பூவும் வைக்கணும். நீங்கள் போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டால் இது ரெண்டையும் நீங்கள் ரெடி பண்ணிடணும். கொண்டு போய் விநாயக பெருமானுக்கு வச்சுட்டு அவல் பொட்டுக்கடலை வெல்லம் இது 3ஐயும் கலந்து அவருக்கு வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தூப தீப ஆராதனையோடு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த விநாயக பெருமானை வணங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பொட்டுக்கல்லை எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிங்க. தண்ணி சந்திரனுடைய காரகத்துவம், அதோடைய நீருனாலே சந்திரன். ஸோ அது வந்து குடிச்சிட்டு கொஞ்ச நாள் உட்காந்துருந்துட்டு நீங்கள் கிளம்புங்க. இல்லை வீட்டில் ஒரு மீட்டிங் அப்படின்னா அதை குடிச்சிட்டு கொஞ்சம் உட்காந்து அதுக்கப்புறம் மீட்டிங்கை போய் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அந்த செயல் உங்களுக்கு வெற்றியாக கொடுக்கக்கூடியவர் விநாயகருடைய கடமை. நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும், அவ்வளவுதான். இதை நான் பண்ணுறேன், நீ வர்ற கூட நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போகணுங்க. அதை செய்யுங்க முதல்ல, சரிங்களா? சரி, அதை செஞ்சுட்டு இதை பண்ணினீங்க அப்படின்னா வெற்றியோடு வருவீங்க. நீங்கள் வெளியில் போகிற காரியங்கள் வெற்றியோடு உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க, சரிங்களா? சரி, இந்த மாதம் வந்து குலதெய்வ வழிபாடை வந்து ரொம்ப செய்யணுங்க. ஏன்னா உங்கள் 9ஆம் இடமே உங்களுக்கு சனி பகவான் 8ல் வந்து உட்காந்துருக்காரு அஷ்டமத்தில். அப்படி அஷ்டமத்துக்குள்ளே வந்து உட்காரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வழிபாடும் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு ரொம்ப முக்கியங்க. சனி வந்து என்றாயிட்டாரு, சூரியன் வந்து சம்மந்தப்பட்டுட்டாருனாலே அந்த மாதமோ இல்லை அந்த ஜாதகத்திலேயோ நீங்கள் பித்ருக்களையும் குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நீதிமான் தர்ம தேவதை யார்? சனி பகவான். அப்போ உங்களுக்கு குலதெய்வம் எல்லாமே இருக்கணும். பூர்வ புண்ணியாதிபதி வந்து உங்களுடைய ராசிலேயே இப்போ உட்காந்துருக்காரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடு, இல்லை மேடம் எங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாது இப்போ செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னா, உங்கள் குலதெய்வத்துக்கு உங்கள் பழக்க பிரகாரம் என்ன நெய்வேத்தியம் பண்ணுவீங்களோ அதை வீட்டில் உங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு நாள் இருந்ததுன்னா அதில் போய் பண்ணலாம். இல்லைன்னா வியாழக்கிழமை குலதெய்வ வழிபாட்டுக்கு வியாழக்கிழமை தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். அன்னைக்கு குலதெய்வத்தை வந்து ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் என்னுடைய குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி, குலதெய்வமே இந்த தீபத்தில் வந்து இருந்து நான் செய்யக்கூடிய இந்த நெய்வேத்திய பொருள்களையும் நான் வணங்கக்கூடிய அத்தனையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு நீ வணங்கிக்கிட்டு நம்ம அந்த உங்கள் குலதெய்வ வழக்கப்படி அந்த குலதெய்வத்துக்கு என்ன நெய்வேத்தியம் செய்வீர்களோ அந்த நெய்வேத்தியத்தை செஞ்சு வணங்கி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. ஏன்னா இது பாக்யாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் வந்து உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்படி செஞ்சீங்கன்னா மற்ற நாளில் செய்கிறத விட அபரிதமான நல்ல பலனை கொடுக்குங்க. அடுத்தது ஆகஸ்ட் 16 வரைக்கும் சனி பகவானும் சூரிய பகவானும் சமசத்தம பார்வையில் நிற்கிறாங்க உங்கள் ராசியில். அது தனக்காரகன் வீட்டில் இவர் அஷ்டமத்தில் 2/8 நிற்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பித்திருக்களுடைய வழிபாடுகள் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில், ஏன்னா நீங்கள் பித்திருக்களுக்கு கொடுக்கக்கூடியதை சூரிய பகவான் தான் மேலே எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பித்திருக்களுடைய வழிபாடுகள் செய்யக்கூடிய போது அபரிதமான ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க, சரிங்களா? ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான் உங்களுக்கு 8ல் வந்து உட்காந்துருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது காலபுருஷனுக்கு 10ல் தான் அவர் உட்காந்துருக்காரு. இந்த காலகட்டங்கள் பித்திருக்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? அடுத்தது தான பரிகாரம். எந்த குழந்தையெல்லாம் படிக்க கஷ்டப்படுதோ, அதுவும் மிதுன ராசிக்காரங்க போய் செஞ்சாங்கன்னா அந்த பிள்ளை நல்லா வேற படிக்குங்க. அது ஒன்றும் உங்கள் ராசிக்கே உள்ள அமைப்பு. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வையில் நின்றுக்கிட்டு இருக்குது. உங்கள் ராசி அதிபதியும் நிற்கிறாரு, 1ஆம் தேதி நிற்கிறாரு இல்லைங்களா? அடுத்தது 2, 3க்கு போகிறாரு. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு பிள்ளைங்களுக்கு உதவுங்க.
சரிங்களா? எந்தெந்த குழந்தைகள்லாம் உடல் ஊனமுற்று இருக்குதோ, காது கேட்காம, இல்லை கண்ணு தெரியாமல் குழந்தைங்க, அதுக்கு பார்த்து பார்த்து போய் நீங்கள் உங்களோட தானத்தை பண்ணுங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை கண்டிப்பாக இதை செய்யும் பொழுது காப்பாற்றுவார். அந்த குழந்தைங்களுக்கு செருப்பு இல்லை அப்படின்னா செருப்பு வாங்கி கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு பிஸ்கட்டோ இல்லை அந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ குழந்தைகளுக்கு நீங்கள் பார்த்து குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யணுங்க. இதை செய்யும் பொழுது கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்து தர்மம் தலை காக்கும். சரிங்களா? உங்கள் 9, 10 அதிபதியே இப்போ வந்து சேர வேற போகிறாங்க, குருவும் சனியும். அப்படி இருக்கக்கூடிய தர்மத்துக்குன்னே இருக்கக்கூடிய அதிபதிகள், அப்படி இருக்கக்கூடிய அதிபதிகள் சேரும் போடக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் அப்பையும் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அவர்கள் வந்து 7, 8ஆக நிற்கிறாங்க உங்கள் ராசிக்கு. அப்படி நின்றுக்கிட்டு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா தனக்காரரை வந்து அவங்க மீட் பண்ணிட்டு போவார். ஒரு மாதத்தில் எப்படி இருந்தாலும் 5 நாள் நிற்க போகிறாரு. இந்த காலகட்டங்கள் உங்கள் தர்மத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது உங்களை காப்பாற்றுங்க. சரிங்களா? அடுத்தது இந்த மாதம் முழுவதும், இது ஆடி மாதம் இல்லைங்களா? இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் அமர்ந்து குரு கேது இவர்களுடைய சத்தம பார்வையில் ரொம்ப நாளாக அவங்க அங்கே தான் நிற்கிறாங்க. இருந்தாலும் கூட ராசி அதிபதியும் கூட இருந்து உங்கள் அதிபதிக்கு பூர்வ புண்ணியாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் கூட நிற்கும் பொழுது பிரித்திங்கிற தேவியை வணங்கணுங்க. பாம்பு தலையோடு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பிரித்திங்கிற தேவியை வணங்கணும். சரி, பிரித்திங்கிற தேவி கோயிலுக்கு போக முடியாது. செவ்வாய்க்கிழமை நீங்கள் வீட்டில் ராகுகால நேரத்தில் விளக்கு ஏற்றக்கூடாது. காலையிலேயே விளக்கேற்றி வச்சு எண்ணெயை விட்டுட்டு வரணும். அப்போ அந்த ராகுகால வேலையில் பூஜை ரூமில் வீட்டில் உட்காந்து பிரித்திங்கிற தேவியோட ஸ்லோகங்கள் பாடலாம். அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். பிரித்திங்கிற தேவிக்கு செவ்வரளி பூக்கள் ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்கள் ஏற்றி வச்ச அந்த தீபத்தில் அதில் பிரித்திங்கிரா தேவி வந்து இருக்கான்னு அவளை ஆவாகனம் பண்ணி அதில் அந்த விளக்கை சுற்றி செவ்வரளி பூக்களை வச்சு வழிபாடு செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்குங்க. சுய பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், அடுத்தது தான தர்ம பரிகாரம், இவற்றை சேர்ந்து நம்ம செய்யும் பொழுது அபரிதமான ஒரு நல்ல பலனை கொடுக்கும். கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுதலை பெறலாங்க. ஸோ நான் அடுத்தது உங்கள் ராசிக்கு ஒன்று சொல்ல விட்டுருக்கேன். தேங்காய் வந்து நிறைய எடுத்துக்கணுங்க. தேங்காயை இல்லைங்க கொழுப்பு இல்லைங்க, தேங்காயை இந்த மாதம் முழுவதும் எடுத்துக்கோங்க. செவ்வாயுடைய 4ஆம் பார்வையில் நிற்கிறாரு உங்கள் ராசி அதிபதி. அடுத்தது பார்த்திங்கன்னா திரிகோணத்தில் செவ்வாய்க்கும் அவருக்கும் பிடிக்கவே பிடிக்காது நிற்கிறாரு. சரிங்களா? கோபங்கள் அதிகமாக வரும். அதனால் உள்ளுக்குள்ளே ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கக்கூடிய, கோபத்துக்காக அட்ரினலில் சுரக்கக்கூடியது, அதனால் அல்சர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேங்காவை உடம்பில் இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்கள் 2ஆம் இடத்துல சூரிய பகவான் நிற்கிறாரு. சூரியனுக்கு தேங்காய் தான் அவரோட காரகத்துவம். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் நிற்கிறாரு. எப்படி இருந்தாலும் செவ்வாயோட இதுக்குள்ளே சம்மந்தப்பட்டுறாங்க. சரிங்களா? அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியங்க தேங்காயை எடுத்துக்கிறது. சரிங்களா? நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பது தான் எனது நோக்கம். அடுத்தது கடகராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.